கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, அன்பிற்கு இணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, அன்பிற்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஏசப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியால் நன்றி தகப்பனே. இவ்வளவு அதிகமான நேசம் எங்கள் மேல் வைப்பதற்கு எங்களிடத்தில் என்னப்பா கண்டீங்க? எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீரான்றவர் உடைய அன்புக்கு அளவில்லை ஏசப்பா. உடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் யாரால் அறிய முடியும் ஏசப்பா? உடைய அன்பின் கயிற்றினால் எங்களை இழுத்து கொண்டீரப்பா. உடைய அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீரே ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அவர் மாம்சமாய் வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை உலகத்தில் வந்து மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக, மெய்யான ஒளியாக மாறியது. மெய்யான ஒளி என்பது ஒளின் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய் என்றால் உண்மை, உண்மையான ஒளி. அப்போ அந்த உலகத்தில் நம்மளை மெய்யான உண்மையான வெளிச்சத்திலே நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எந்த மனுஷனையும், அதாவது குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரமல்ல, எந்த ஜனங்களையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க முடியும். அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கும் பட்சத்தில், எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவனை பிரகாசிப்பிக்கிற வல்லமை அந்த ஒளிக்கு உண்டு. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்மிடத்தில் அநேக குறைபாடுகள் இருக்கலாம். நம்முடைய மனதுக்குள்ளே சில குற்றங்கள் தோணலாம். நான் பாவியாக இருக்கிறேனே, என்னை எப்படி பிரகாசிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று. அந்த வார்த்தையானவர் நமக்குள்ளே போகும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். நம்முடைய குற்றங்கள், குறைகள், குறைபாடுகள், அக்கிரமங்கள், தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றில் இருந்து நம்மளை உணர்த்தி, நம்மளை இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்திற்கு அந்த ஒளி நம்மளை கொண்டு வரும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளை இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அதைத்தான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று. ஒளி என்பது விளக்கை ஏற்றுவதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்றி அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற இருளான பாவங்கள், குற்றங்கள், குறைபாடுகள் எல்லாம் விலகி அந்த இடத்தில் வெளிச்சம் உண்டாகி பிரகாசிப்பிக்கிறோம். பிரகாசிப்பிக்கிற தேவனாய் அதனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அதை நம்மளை பிரகாசிக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும், கேட்கணும், இருதயத்தில் எழுத வேண்டும். எழுதப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த வார்த்தையின்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது, இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை
பிரகாசிப்பிக்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வார்த்தையை விசுவாசிங்கள், வார்த்தையின்படி நடங்கள், வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எழுதுங்கள். உங்கள் இருளை எல்லாவற்றையும் வெளிச்சமாக்குற தேவன் ஒருவர் உண்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.